உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. வணக்கம் நண்பர்களே, இன்று காலை சுமார் 1:20க்கு பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ் மூலம் நம்ம சுப்பிரமணியா ரோட்டிலேருந்து நேரடியாக இங்கே முருடேஸ்வரம் வந்து இறங்கிட்டோம். இப்போ மணி காலையில் 6:15 ஆகுது. ஆனால் வெளியே பார்த்திங்கன்னா மழை சும்மா பிச்சு வாங்குது. நம்ம ஊரில் வெயில் புழுக்கமாக இருக்குது, இங்கே நல்ல மழை ஊர் ஃபுல்லாகவே. ஸோ இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அடுத்து இங்கேருந்து ஒரு ஆட்டோ மூலமாக முருடேஸ்வரரை தரிசனம் பண்ண போய்கிட்டு இருக்கோம். இந்த கோபுரத்தை அப்படி கீழே இருந்து மேலே நிமிர்ந்து பார்க்கும்போது அதனுடைய பிரம்மாண்டம் அப்படியே புல்லரிக்க வைக்குது. இந்த கோயிலுடைய கோபுரம் உச்சி வரைக்கும் சென்று பார்க்குறதுக்கு லிஃப்ட் வசதி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. பெரிய ஆட்களுக்கு 20 ரூபாயும் சின்ன பசங்களுக்கு 10 ரூபாயும் வாங்குறாங்க. உள்ள ஒரு ஆப்ரேட்டர். நான் ஒரு ஆள் தான் போனேன், இருந்தாலும் எனக்காக தனியாக அந்த லிஃப்ட் மேலே போச்சு. இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மொத்தம் எத்தனை மாடி அடுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மொத்தம் பாருங்கள், 13, 14, 15, 16, 17, 18. 18 மாடி இருக்குது. இந்த முருடேஸ்வர் டெம்பிளில் அந்த கோபுரம் உச்சி வரைக்கும் லிஃப்ட்டில் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த சிவபெருமானுடைய சிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப கண்கொள்ளா காட்சி. ஸோ இந்த கோபுரத்தின் உச்சியிலேருந்து 4 புறங்கள்லையும் பார்ப்பதற்கு ஒரு ஜன்னல் வசதி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 4 புறத்துலேயும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான காட்சியாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப கீழே இறங்கி வந்து கோயிலுடைய முன்பக்கத்துக்கு வந்துட்டோம். இந்த 2 யானைகள் வந்து தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க.
முருடேஸ்வரர் தரிசனத்தை முடிச்சுட்டு அடுத்து நம்ம போகக்கூடிய இடம் கொல்லூர் மூகாம்பிகா. கோயிலிருந்து ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். 50 ரூபா கட்டணம் கரெக்டாக ஃபிக்ஸடாக வாங்குகிறாங்க. யாரையும் ஏமாத்துறதெல்லாம் கிடையாது. நான் ஒரு ஆள் போனேன், 50 ரூபா கேட்டாங்க, கரெக்டாக இறக்கி விட்டாங்க. ஸோ இதுதான் முருடேஸ்வரர் ரயில்வே ஸ்டேஷன். மெயின் ரோடு 4-வேக்கு பக்கத்துலேயே மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம்னு சொன்னால் மட்கானில் இருந்து ஒரு லோக்கல் ட்ரெயின் வருது, மெமு ட்ரெயின் மாதிரி. அது இந்த வழியாக நேராக பெங்களூர் வரைக்கும் போகுது. நாம் வந்து பைண்டூர் மூகாம்பிகா ரோடு வரைக்கும் இந்த ட்ரெயினில் போகிறோம். அதுக்காக தான் காத்துக்கிட்டுருக்கோம். முதல்ல நாகர்கோவிலேருந்து காந்திதாம் போகிற ஒரு எக்ஸ்பிரஸ் ஒன்று வந்துச்சு. இங்கே கொங்கன் ரயிலுடைய அந்த யூனிஃபார்ம் வந்து வேறு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்குது பாருங்கள். அங்கே இதோ நம்ம போக வேண்டிய அந்த ட்ரெயின் வந்துருச்சு. இது பெங்களூர் வரைக்கும் போகுது. நம்ம பைண்டூர் மூகாம்பிகா ரோடு வரைக்கும் 30 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து மூகாம்பிகா கிளம்பி போயிட்டுருக்குறோம். வாருங்க நண்பர்களே, எங்கூட அடுத்து மூகாம்பிகா தரிசனத்துக்கு.